தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தமிழ் திருமணத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். இதற்கு முன்னால் தமிழர்களிடத்தில் இருக்கக்கூடிய வைதீக திருமணம், திருக்குறள் திருமணம் என்பதை பார்த்துவிட்ட பிறகு இந்த காணொளியில் தமிழர் பொது திருமணம் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த தமிழர் பொது திருமணம்ங்கிறது தமிழ் திருமணம் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேள்வி இருக்காது, சமஸ்கிருத மந்திரங்கள் இருக்காது, எல்லாம் தமிழில் முழுக்க முழுக்க தமிழர் மரபு சார்ந்து நடத்தக்கூடியதாக இருக்கும். இதில் குறிப்பிட்ட இறை வழிபாடு இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட ஒரு இறை நெறியை, இப்போ சைவம் வைணவம் என்று இல்லாமல் ஒளி நெறி என்கின்ற அடிப்படையில் திருமந்திரம், திருவருட்பா, திருக்குறள் இப்படி ஒளிநெறி அடிப்படையிலான திருமணம், தமிழ் திருமணம், பொது நெறி திருமணம் என்று நடத்தப்பெறும். இதில் இந்த வைதீக திருமணத்தில் அக்னி சாட்சியாக இருப்பது போல் அல்லாமல் திருக்குறள் திருமணத்தில் திருக்குறள் முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுவது போல் அல்லாமல் இங்கு ஒளி ஏற்றப்பட்டு, ஓங்காரத்தின் ஒளி ஏற்றப்பட்டு, ஓங்கார ஒளி நெறி அடிப்படையில் முன்னிலையாக, இந்த ஓங்கார விளக்கின் முன்னிலையாக இந்த திருமணம் நடத்தப்பெறும். இந்த திருமணத்தில் தமிழர் மரபு சார்ந்த அடையாளங்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களுடைய அடையாளங்கள், லட்சணைகள் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளங்களும், அடுத்து முன்னோருக்கு விளக்கேற்றுகின்ற முறையும், பொது இறை வழிபாட்டு நெறியும் இந்த தமிழர் பொது தமிழ் திருமணத்திலே இடம்பெற்றிருக்கும். இந்த திருமணத்திலே ஏற்கனவே திருக்குறள் திருமணத்தில் நம்ம பார்த்தது போன்று முழுக்க முழுக்க திருமண அந்த இணையர்களின் ஈடுபாடும் பெற்றோர்களின் ஈடுபாடும் முழுமையாக இருக்கும். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்ற திருமண வினைஞர் அல்லது நடத்தி வைக்கின்ற பெரியவர், சான்றோர் அந்த திருமணத்தை முழுமையாக அவர்கள் ஈடுபட்டு நடத்துவதற்கு வழிநடத்துனராக இருப்பார். அந்த அடிப்படையில் இந்த தமிழ் திருமணத்திலே நடத்தி வைக்கக்கூடிய சடங்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். இந்த தமிழர் பொது திருமணத்திலும் அல்லது தமிழ் திருமணத்திலும் திருக்குறள் திருமணம் போல இந்த வைதிக திருமணத்திலே உடை மாற்றிக்கொண்டு வருகின்ற சடங்கு என்பது இருக்காது. மணமக்கள் திருமண உடையோடே வந்து விடுவார்கள். இப்படி வந்துவிட்ட மணமக்கள் மேடைக்கு அழைத்து வரப்படுவார்கள். சீர்பொருட்கள் புடைசூழ அழைத்து வரப்படுவார்கள். இப்படி அழைத்து வந்தவர்கள் வருகின்ற போதே அவையினருக்கு வணக்கம் தெரிவித்து கொண்டு வருவார்கள். அந்த வரவேற்கும் முகமாக வந்தவர்களை வாருங்கள், வணக்கம், நீங்கள் எங்களுடைய திருமணத்திற்கு வந்ததற்கு மகிழ்ச்சி என்பது போல அவர்கள் வணக்கம் தெரிவித்து வணங்கியவாறு மேடைக்குள் நுழைவார்கள். இந்த திருமணத்திலும் இந்த ஆட்டம் பாட்டம் இன்னும் கூத்து கும்மாளம் என்றெல்லாம் இருக்காது. அவர்கள் அந்த தமிழர்களுக்கே உரிய பண்போடு இந்த மணமேடைக்குள் நுழைவார்கள். வந்து மணமேடை சென்று அடைவார்கள். மணமேடை சென்று அடைந்தவுடன் அங்கு சில சடங்குகள் செய்யப்படும். முதலிலே இந்த தாய்மாமனுடைய மனைவியர்கள் இருக்கின்றார்களே, 2 தரப்பு தாய்மாமனுடைய மனைவியர்களும் அங்கு குத்து விளக்கு ஏற்றுகின்றல் என்கின்ற ஒரு சடங்கினை செய்வார்கள். இந்த சடங்குகளை செய்கின்ற போது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்ற பெரியவர் எதற்காக இது செய்யப்படுகின்றது என்று விளக்குவார். அதனைத் தொடர்ந்து முன்னோர் வழிபாட்டிற்கான விளக்கு ஏற்றுதல், தாமரை விளக்கு ஏற்றுதல், அடுத்து ஓங்கார விளக்கினை ஏற்றுதல் என்று இந்த விளக்குகளெல்லாம் ஏற்றிய பிறகு கடவுள் வாழ்த்து பாடப்பெறும். அது பொது கடவுள் வாழ்த்தாக வைக்கப்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல குறிப்பிட்ட கடவுளுக்கு என்று வாழ்த்து இல்லாமல் பொதுவான கடவுள் வாழ்த்தாக ஒரு கடவுள் வாழ்த்து வைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து மணமக்களும் அவருடைய பெற்றோர்களும் மேடையில் அமர்த்தப்படுவார்கள். அப்படி அமர்த்தப்பட்ட பிறகு முறையாக அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள். இந்த மணமகன் யார், மணமகள் யார், அவருடைய பெற்றோர்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்தி
அடுத்து அவர்கள் முறையாக வந்திருந்த அனைவருக்கும் அவையினருக்கும் வணக்கம் தெரிவிப்பார்கள். அதை வணக்கம் தெரிவித்த பிறகு மணமக்கள் முன்னோரை வணங்கி பெற்றோருக்கு திருவடி துலக்குதல் என்கின்ற சடங்கினை செய்வார்கள். இந்த பாத பூசன் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த சடங்கை செய்வார்கள். பெற்றோருடைய பாதத்தை துலக்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்கத்தை தெரிவிப்பார்கள். பெற்றோரின் திருவடிகளை துலக்கிய பிறகு அவர்கள் மணமக்களுக்கு மலர் மாலைகளை அணிவிப்பார்கள், திருமண மாலை அணிவிப்பார்கள். திருமண மாலை அணிவித்த பிறகு நாத்தி விளக்கு ஏற்றுதல் என்கின்ற சடங்கு நடைபெறும். அதன் பிறகு மணமக்கள் உறுதிமொழி வாசிப்பார்கள். இல்லறத்தை நடத்துவதற்குரிய அந்த உறுதிமொழிகளையும் அடுத்து திருக்குறள் முன்வைப்பும் அதிலே நடைபெறும். அவ்வேளையிலே மாப்பிள்ளையினுடைய தாய்மாமன் அந்த மங்கள நாணை தாலியை எடுத்து சென்று எல்லோரிடத்திலும் வாழ்த்து பெற்று வருவார். அதே வேளையில் பெண்ணினுடைய தாய்மாமன் அந்த மேடையில் இருக்கின்றவர்களுக்கு தாலி கட்டும்போது தூவுவதற்கு மலர்களை கொடுப்பார். மங்கள நான் வாழ்த்து பெற்று வந்த பிறகு இந்த மங்கள நாணை முதலில் வினைஞர் பெண்ணினுடைய பெற்றோர்கள் கையில் கொடுக்க அவர்கள் அதை வாழ்த்தி மணமகனுடைய பெற்றோர்கள் கையில் ஒப்படைப்பார்கள். அவர்கள் அந்த மங்கள நாணை வாழ்த்தி மணமகனின் கையிலே ஒப்படைப்பார்கள். பிறகு மணமகன் அந்த தாலியை அணிவிப்பார். அணிவிக்கின்ற போது கொட்டு மேளம் முழங்கப்படும். அந்த நேரத்திலே இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றவர் திருக்குறள் அல்லது பொது நெறி கடவுள் நெறி வாழ்த்து தொடர்பான பாடல்களை சொல்லுவார். இந்த மற்ற திருக்குறள் திருமணத்தை போன்றே அந்த வேளையிலே அவர்கள் பூக்களை தூக்கி பூக்களை வீசி அவர்களை வாழ்த்துவார்கள். இந்த அச்சதை தூக்கி எறியது போல் அல்லாமல் மேடையில் இருந்து பூக்களை அவர்கள் தூவி வாழ்த்துவார்கள். அதன் பிறகு இந்த மாலை மாற்றுதல் என்பது நடைபெறும். மாப்பிள்ளை பெண்ணுக்கு திலகமிடுவார். திலகமிட்ட பிறகு இருவரும் இந்த மிஞ்சி அணிவித்தல் என்ற சடங்கு இதில் சற்று மாறுதலாக நடக்கும். மற்ற திருமணத்தில் நம்ம பார்த்தோம்னா மிஞ்சி அணிவிக்கின்றது என்பது முன்பாகவே நடைபெற்றுவிடும். இங்கு ஒருவருக்கு ஒருவர் இப்பொழுது தான் திருமணம் முடிந்த பிறகு மாப்பிள்ளை பெண்ணுக்கு மிஞ்சி அணிவிப்பதும் பெண் மாப்பிள்ளைக்கு அணிவிப்பதுமாக இருவருக்கும் ஒரே நேரத்தில் மிஞ்சி அணிவிக்கின்ற சடங்கு அங்கு நடைபெறும். மிஞ்சி அணிவிக்கின்ற சடங்கு முடிந்த பிறகு பெற்றோரிடத்திலே வாழ்த்து பெறுவார்கள். பெற்றோரிடத்திலே வாழ்த்து பெற்ற பிறகு இந்த சமந்தி புடவை என்று கொடுக்கின்ற அந்த முறை இங்கும் உண்டு. பெண் அவங்களுடைய பெற்றோர்கள் சார்பாக தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு வேட்டி புடவை கொடுப்பார். அதே போன்று மாப்பிள்ளை அவருடைய பெற்றோர்கள் சார்பாக தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு வேட்டி சேலை எடுத்து கொடுக்கின்ற அந்த வழக்கம் இருக்கின்றது. அது முடிந்த பிறகு திருமணத்தை நடத்தி வைக்கின்ற அந்த ஆசானுக்கு காணிக்கை கொடுக்கின்ற வழக்கம். அதில் வேட்டி துண்டு எடுத்து கொடுத்து வெற்றிலை பாக்கெல்லாம் வைத்து அவருக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தையும் தட்சணையாக அல்லது காணிக்கையாக வைத்து கொடுப்பார்கள். அது கொடுத்த பிறகு இந்த திருமண விளையாட்டு என்று ஒரு விளையாட்டு முன்பு காலத்தில் செய்வார்கள். இந்த குடத்தில் பாலாடை மோதிரம் இதெல்லாம் போட்டு எடுக்கின்ற அந்த விளையாட்டை செய்கின்ற வழக்கமும் உண்டு. அதை நாம் இந்த தமிழர் பொது திருமணத்தில் பார்க்கலாம். அது முடிந்த பிறகு மணமக்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அவருடைய பெற்றோர்களும் நன்றி உரையாற்றுவார்கள். அது முடிந்த பிறகு மேடையில் வந்து வாழ்த்துகின்றவர்கள் வாழ்த்திய பிறகு அவர்களுக்கு விருந்தோம்பல் அழைக்கப்படுவார்கள். எல்லோரும் முறையாக மணமக்களை வாழ்த்திவிட்டு மேடைக்கு வந்து மலர் தூவி வாழ்த்திவிட்ட பிறகு விருந்தோம்பலில் கலந்து கொண்டு இல்லம் திரும்புவார்கள். பரிசு வழங்குவார்கள். இந்த பட்டம் கட்டுகின்ற முறையெல்லாம் கூட இந்த தமிழ் திருமணத்திலே உண்டு. இந்த சடங்குகளினுடைய பொருளை எல்லாம் அடுத்து வரக்கூடிய காணொளியில் நாம் இந்த திருமுறை திருமணத்தில் ஒவ்வொரு சடங்கும் எதற்காக செய்யப்படுகின்றது என்பதை நாம் சிந்திப்போம்.
இந்த காணொளிகளில் இந்த வரிசை கிரமத்தை மட்டும், நிகழ்ச்சியின் வரிசை கிரமத்தை மட்டும் அறிகின்றோம்.